கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு கணம் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு என் பிரியமே என் ரூபவதி என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்வோம். மை லவ் மை ஃபேர், மை லவ் மை பியூட்டிஃபுல், என் பிரியமே, என் அன்பானவனே, என் அன்பானவளே, என்னுடைய ரூபவதி, என்னுடைய அழகானவளே என்று பரிசுத்த வேதாகமத்திலே இருந்து நம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்வோமாக. சாலமோனின் உன்னத பாட்டு 1 8 அதிகாரங்கள் அதிலே உள்ளது. இந்த புத்தகத்தை, அதாவது பரிசுத்த வேதாகமத்தில் அவ்வளவு அழகாக நேர்த்தியாக சொல்லப்பட்ட ஒரு வேத புத்தகமாக இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம் எழுத்துக்குரிய அர்த்தத்தை எடுக்க வேண்டிய புத்தகம் அல்ல. இதில் ஆவிக்குரிய ஐக்கியங்கள் நிறைந்திருக்கிறது. இதிலே ஒரு மணவாளனுக்கும் ஒரு மணவாட்டிக்கும் உள்ள ஒரு காரியத்தை இதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு 3 காரியங்களாக இந்த வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். ஒரு நிச்சயிக்கப்பட்ட பெண் நிச்சயிக்கப்பட்ட வரை தேடுகிற அந்த அன்பை நாம் பார்க்க முடியும். 2வது, திருமண வாழ்விலே அவர்களுடைய உறவுகளை பார்க்க முடியும். அந்த முதிர்ந்த திருமண உறவுகளிலும் எப்படி இருக்கிறார்கள் என்ற இந்த வேதாகமம் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த உன்னத பாட்டு நீங்கள் மாமிசமாய் படிச்சுட்டு போனீங்கன்னா அது மாமிசமாக இருக்கும். அது ஒரு ஆவிக்குரிய ரீதியாய் நீங்கள் படித்தீர்கள் என்றால் அதில் அவ்வளவு அருமையான விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கிறது நாம் பார்க்க முடியும். சபையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனாக இருக்கிறார். சபையாகிய நாம் யாராக இருக்கிறோம் என்றால் மணவாட்டியாக இருக்கிறோம். எப்படி அந்த உன்னத பாட்டிலே ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற தன்மையை அந்த புத்தகம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சபையாகிய மணவாட்டி நாம் யாராக இருக்கிறோம், நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, கணவன் மனைவிக்குள்ளாக அன்பு எப்படிப்பட்டு இருக்கிறது, கணவன் மனைவிக்கு அன்பை அப்பாற்பட்ட காரியங்கள் எப்படி இருக்கிறது, சமுதாயத்தில் எப்படி இருக்கிறது, குடும்பத்தில் எப்படி இருக்கிறது, நாம் இன்றைக்கு அதிலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானம் செய்து பார்க்க போகிறோம். மணவாட்டியானவள் தன்னுடைய துணையை தேடுகிற காரியங்களில் வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவன் ஒருவரிடத்திலே செலுத்தும் அன்பு மணவாளனும் மணவாட்டிக்கு உரியது என்று இப்படியாக வேதாகமத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். ஆதி அன்பு நம்ம பார்க்க முடியும். அவர் நமக்கு சட்டத்தை தந்த அன்பை நாம் பார்க்க முடியும். கல்வாரியிலே தமது மகனாகி இயேசு கிறிஸ்துவை கொடுத்த அன்பை நாம் பார்க்க முடியும். நம்ம மீது தகுதியே இல்லாத நம்மை இந்த இடத்துல அமர வைத்து பாடலை பாட வைத்து துதிக்க வைத்து ஜெபிக்க வைத்து அவருடைய கிருபையை தந்திருக்கிறாரே, அந்த கிருபையினுடைய அன்பை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். தன்னுடைய மணவாட்டியை அவர் அழைத்து கொண்டு செல்ல போகிறார். அந்த அன்பை நாம் பார்க்க முடியும். யாரை கொண்டு வந்து அழைத்து கொண்டு போவார்? அவருடைய மணவாட்டியை அவர் அழைத்து கொண்டு செல்ல போகிறார். அந்த அன்பு என்றென்றைக்கும் வெற்றி பெறக்கூடிய அன்பாக இருக்கிறது. நித்திய காலமாக அந்த அன்பு ஜெயிக்கக்கூடியதாக இருக்க போகிறது என்று வேதாகமத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இந்த அன்பை குறித்ததான காரியங்களில் பார்க்கும் பொழுது ஒரு மணவாளன் தனது நிச்சயிக்கப்பட்டவளோடு கூட அந்த பெண்ணானவள் எப்படிப்பட்ட வார்த்தையினை பயன்படுத்துகிறாள்? இன்றைக்கு நீங்களும் நானும் சபையில் இருப்பது நிமித்தமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட எப்படிப்பட்ட அன்பை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நேற்று சனிக்கிழமை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது மணவாளன், நமது
சகோதரர், நம்முடைய முதற் சகோதரராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த அன்பை எப்படி காண்பிக்கிறோம்? இந்த அன்பை குறித்ததான காரியத்தை இருந்து சில வார்த்தைகளை உங்களோடு கூட நாம் தேவனுடைய வார்த்தை நாம் தியானம் செய்து பார்க்க போகிறோம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம். நம்முடைய சிந்தைகள் எல்லாம், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக நாம் தியானம் செய்து பார்ப்போமாக. அந்த அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பு? அந்த சாலமோனுடைய அந்த உன்னத பாட்டிலே அந்த அன்பை குறித்ததான காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஒரு பெண்ணை விரும்புவதாகவும், சாலமோன் ஒரு பெண்ணை விரும்புவதாகவும், இந்த புத்தகம் தன்னுடைய நோக்கம் உலகத்துக்குரியதல்ல, இது ஆவிக்குரியது. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவும் மணவாட்டியாகிய சபையாகிய உள்ள நெருக்கத்தை நாம் இதிலே பார்க்க வேண்டும். இதை நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், இதை மாமிசமாய் பார்க்கக்கூடாது. ஒரு ஆவிக்குரிய ரீதியோடு, அந்த ஆவிக்குரிய சிந்தையோடு கூட நாம் இதை படித்து பார்க்க வேண்டும். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே நாங்கள் என்ன செய்வோம் என்றால் ஓடி வருவோம். இயேசு கிறிஸ்து நம்மை இழுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நம்ம யார் இழுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்மை இழுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. பரிசுத்தமாக இந்த பூமியிலே வாழ முடியும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நோக்கங்களை நாம் செயல்படுத்த முடியும். எத்தனை ஜனங்கள் இந்த பூமியிலே இடறி விழுந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் இழுத்துக்கொள்ள வேண்டும். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32வது வாக்கியம். நம்ம எல்லாருமே கையிலே வேத புத்தகத்தை வைத்திருக்கிறோம். நம் யாவருமே அதை திருப்பி நாம் பார்ப்போமாக. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வாக்கியத்தில் நாம் படிக்கும் பொழுது, தான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் நான் என்ன செய்வேன் என்றால் இழுத்துக்கொள்ளுவேன். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், நாம் இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது மாமிசமாய் படிக்கக்கூடாது. ஒரு நிச்சயிக்கப்பட்ட பெண் தனது மணவாளனை திருமணம் செய்ய போகிறாள், என்னை இழுத்துக்கொள்ளும் என்று தன்னுடைய அன்பை காண்பிப்பதை நாம் பார்க்க முடியும். அதே போல இங்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், அவர் சொல்லும் பொழுது என்னிடத்தில் எல்லாரையும் என்னிடத்திலே நான் என்ன செய்வேன் என்றால் இழுத்துக்கொள்வேன் என்று நாம் பார்க்க முடியும். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 44வது வாக்கியம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்திலே வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால், எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்று இயேசு சொன்னார். பிதாவாகிய தேவன் என்ன சொல்கிறார் என்றால், என்ன சொல்கிறாரு? என்னை அனுப்பின பிதா ஒருவனையும் இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் என்ன செய்ய முடியாது என்றால் வரவே முடியாது என்று நாம் இங்கே நாம் பார்க்க முடியும். பிதா நம்மை இழுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை இழுக்கிறார். எதுக்காக இழுக்கிறாரு? நம்மளை எதுக்காக இழுக்கணும்? யாராவது போயிட்டு இருக்காங்க, ஒரு ஆபத்து நேருது, ஒரு வண்டி இடிக்கிற மாதிரி தான் டக்குன்னு கையை பிடிச்சி இழுப்போம், இல்லை கூப்பிடுவோம். பரவாயில்லப்பா, நான் நல்ல வேலை இழுத்தீங்க, இல்லைனா நேரம் வண்டியில் அடிபட்டு இறந்து போயிருப்பேன். இன்றைக்கு ஒரு மணவாட்டி ஒரு மணவாளனிடத்தில், அதாவது ஒரு மனைவி தன்னுடைய புருஷனிடத்தில், அவர் என்னை நேசிக்கணும், என்கிட்ட ஏதாவது கேட்கணும், என்கிட்ட ஏதாவது பேசணும், எப்படி அந்த சாலமோன் அந்த பெண்ணை குறித்து அந்த சுலமத்தி எப்படி விரும்புகிற ஒரு விஷயத்தை காண்பிக்கிறாரோ, அதே போல இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபையாகிய அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் இழுத்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஓசியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நம்மை எப்படி இழுத்தார் என்றால், ஓசியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் எதை கொண்டு நம்ம இழுக்கிறாரு? நம்மளை தபதபான்னு இழுக்கிறாரா, இல்லை வேற ஏதாவது கயிறு கட்டி நம்மளை இழுக்கிறாரா? நம்மளை எப்படி இழுக்கிறார் என்றால், ஓசியாவின் புத்தகம், எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள், ஓசியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம்
அதனுடைய 4வது வசனங்களில் நம்ம படிக்கும் பொழுது வேதம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளாலே நான் அவர்களை இழுத்தேன், அவர்கள் கழுத்துக்கள் மேலும் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். எவ்வளவு ஒரு அருமையான தேவன் பாருங்களேன். மனுஷரை என்ன செய்கிறார் என்றால் கட்டி இழுக்கிற அன்பின் கயிறு. அன்பின் கயிறு, அந்த அன்பின் கயிறுகளாலே நம்மை இழுத்திருக்கிறார். அவர் எப்படி இழுக்கிறார்? கையை பிடிச்சி இழுக்கிறாரா? கயிறு போட்டு இழுக்கிறாரா? நம்மளை எப்படி இழுக்கிறாரு என்றால் அன்பின் கயிறினாலே. அந்த அன்பை குறித்து வேதாகமம் எப்படியாக சொல்கிறது? ரோமர் 5:8 வாசிக்கும் பொழுது, நம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனாலே தேவன் நம்மீது வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். தமது மகனாகி இயேசு கிறிஸ்து தான் நேசிக்கிற அன்பு மகனாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்து அந்த அன்பின் கயிறை கொண்டு என்ன செய்திருக்கிறார் என்றால் நம்மை இழுத்திருக்கிறார். தன்னுடைய மகன் பரலோகத்தில் செல்ல பிள்ளையாய் வலது பரிசுத்திலே அமர்ந்திருக்கிறவர், தேவதூதர்களாலே பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படக்கூடியவர், அப்பேற்பட்ட எல்லா கணத்திற்கும் எல்லா மகிமைக்கும் எல்லா துதி ஸ்தோத்திரத்திற்கும் உரிய அந்த இயேசு கிறிஸ்து நாம் செய்த பாவ அக்கிரம மீறுதலுக்காக பிதாவாகிய தேவன் தமது மகனாகிய அன்பை கொண்டு என்ன செய்திருக்கிறார் என்றால் நம்மை இழுத்திருக்கிறார். என்னை இழுத்துக்கொள்ளும், என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே நாம் ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார், நாங்கள் உமக்கு களி கூர்ந்து மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம், உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்று அந்த உன்னத பாட்டில் நாம் படிக்கிறோம். என்னை இழுத்துக்கொள்ளும். இன்றைக்கு எதுக்கோ இழுக்கிறக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்க முடியும். மதுபானங்கள் இழுத்து கொண்டிருக்கிறது. அநேக கவர்ச்சிகரமான உலக சிநேகங்களும் உலக இச்சைகளும் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் இழுத்து கொண்டிருக்கிற வேளையிலே பிதாவாகிய தேவன் தமது மகனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்து அந்த அன்பின் கயிறுகளாலே நம்ம இழுத்து கொள்ளுகிறார். அது மாத்திரமல்ல, அதே யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3:16 நமக்கு மனப்பாடமாய் தெரிந்த ஒரு வசனம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டே போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம கெட்டு போய் விடக்கூடாது. நம்ம என்ன செய்யக்கூடாது? கெட்டு போய் விடக்கூடாது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு எங்க வந்தார் என்றால் நரகத்துக்கு வந்தார். நரகத்துக்கு தான் வந்தார். எங்க வந்தார்? பூமிக்கு வந்தார். யாரை ரட்சிக்க? பாவிகளை ரட்சிக்க. நாம யார் என்றால் பாவி, அக்கிரமக்காரர், மீறுதலை செய்யக்கூடியவர்கள். இந்த பாவிகளாகிய உங்களையும் என்னையும் விடுவிக்கும்படியாக, விடுதலைப்படுத்தும்படியாக பிதாவாகிய தேவன் நம்மை இழுக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை இழுக்கிறார். எதை கொண்டு இழுக்கிறார் என்றால் அந்த அன்பின் கயிறுகளாலே நம்மை இழுத்திருக்கிறார். நம்ம அன்பு செலுத்துகிறோமா? இயேசு கிறிஸ்து மீது அன்பு வைத்திருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து மீது அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன். தேவன் எப்படி இருக்கிறார் என்றால் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதாகம் சொல்லுகிறது. நான் எனது மகனையே தந்து நான் என்ன செய்கிறேன் என்றால் அவர் பாவம் இல்லாதவர். அவர் யார் என்றால் பாவம் இல்லாதவர், பாவத்தை அறியாதவர். அப்பேற்பட்டவரை நமக்காக பிதாவாகிய தேவன் தந்திருக்கிறார் என்றால் அந்த அன்பு எப்படிப்பட்டது? அப்போ ஒரு கணவனும் மனைவியும் எப்படிப்பட்ட ஒரு அன்பை காண்பிக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு அன்பை காண்பிக்க வேண்டும். ஒருவனுக்கு ஒருத்தி, அந்த பண்பு, அந்த தரம், அந்த குவாலிட்டி எப்படி இருக்க வேண்டும்? அப்படியாக இருக்கும் பொழுது அது ஆசீர்வாதமாக மாறுகிறது. எரேமியா 31:3 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் எதை கொண்டு அடுத்ததாக நம்ம இழுக்கிறார் என்றால் எரேமியா 31 அதனுடைய 3 வசனம் 918
15வது பக்கம் நம் வேதாகமத்திலே படிக்கிறோம். 915வது பக்கம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தில், பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனம் ஆனார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை என்ன செய்வேன் என்றால் உன்னை இழுத்துக்கொண்டேன், உன்னை இழுத்துக்கொள்ளுகிறேன். காருண்யம், அந்த கிருபை. நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் என்றைக்கோ மண்ணோடு மண்ணாக போயிருக்கணும். இல்லைன்னா நம்ம புறஜாதின்னு சொன்னால் நம்ம என்றைக்கோ, இஸ்ரவேல் ஜனங்க இன்றைக்கும் இருக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த புதிய பிரமாணம், இந்த விசுவாச பிரமாணம், இந்த ஆவிக்குரிய பிரமாணம் வரலன்னா நம்ம என்றைக்கையோ மண்ணுக்குள்ளே மறைஞ்சு போயிருக்கணும். ஆனால் தமது மகனாகி இயேசு கிறிஸ்துவை தந்து எவ்வளோ பெரிய அந்த காருண்யம், அந்த கிருபை. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி கர்த்தருடைய நாள். இன்றைக்கி காலையில் நன்றி செலுத்தும்படியான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு கிருபையை கொடுத்துருக்குறாங்க. அந்த கிருபையை அநேகர் போக்கடித்து கொண்டு இருக்கிறாங்க. துதிக்காம, ஜெபிக்காம, தேவனை தேடாம, தேவனை நம்பாம இன்றைக்கு அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கூட இழுக்கிறார். எப்படி இழுக்கிறார் பாருங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து எப்படி தன்னுடைய உயிரோடு இருக்கும் பொழுது, அதாவது மாமிசமாய் உயிரோடு இருக்கும் பொழுது, இந்த சரீரத்திலே அவர் குழந்தையா பிறந்து வளர்ந்து அப்புறம் 30வது வயசுல ஞானஸ்நானம் பெற்று ஒரு 3.5 வருஷம் ஊழியங்களை செய்த பொழுது அவர் என்ன செஞ்சாரு? நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? அவர் செய்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் அல்லவா? என்ன பண்ணாரு அந்த இயேசு கிறிஸ்து? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17 21. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோகம் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரராகிய அந்திரேயாவும் கடலிலே வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவர்களுக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேற 2 சகோதரராகிய செபேதியின் மகனாகிய யாக்கோபும் அவன் சகோதரனாகிய யோவானும் தங்கள் தகப்பன் செபேதியனோடு கூட படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்களை கண்டு அவர்களையும் என்ன செய்தார் என்றால் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு என்ன செய்தார்கள் என்றால், ஊழியத்துக்கு அழைக்கிறோம் இல்லையா? ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது, இயேசு அழைக்கும் போது என்ன செஞ்சிட்டாங்க? அப்போ ஊழியத்துக்கு வருவதை நாம் பார்க்கணும். நாம் எத்தனை பேர் அழைத்து கொண்டு இருக்கிறோம் இந்த கர்த்தருடைய நாளிலே? அந்த அன்பை கொண்டு நாம் அழைக்கிறோமா? தேவன் எனக்கு கொடுத்ததான கிருபைகளை கொண்டு நாம் அநேகரை அழைக்கிறோமா என்று சொன்னால் இழுக்கிறோமா? இயேசு கிறிஸ்துடைய அதிகாரத்தை கொண்டு போகிறீர்களா? நீ உன்னை கொண்டு போகாத, நாசமாயிடும். நீ உன்னுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனையை கொண்டு போய் திணிக்காத, அது மோசமாகிவிடும், அது கெட்டு போய்விடும். நீ இயேசு கிறிஸ்துடைய அதிகாரத்தை கொண்டு செல்ல வேண்டும். அந்த வார்த்தைகளை சுமந்து கொண்டு அவர்கள் அழைக்க வேண்டும், அவர்களை இழுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த சேவையை செய்தார். அவர்கள் ஒரு பக்கம் மீன் பிடிக்கிறாங்க, அந்த பக்கம் வலைகளெல்லாம் அலசி கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள வான்றாரு, வந்துடுறாங்க. ஆனால் முந்திரி கொட்டையாகிய பேதுரு கேட்குறார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றுகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உங்ககிட்ட வந்துடுறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நம்முடைய எண்ணங்கள் இன்றைக்கு என்னவாக இருக்கிறது? பலருடைய எண்ணங்களுக்கும் சிந்தைகளுக்கும் நாம் எதை கொடுக்க போகிறோம்? சரிங்க, நாங்கள் வரங்க, என்ன கொடுப்பீங்க? உங்கள் சபைக்கு வரோம், எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க உங்கள் சபையில் அப்படின்னு கேட்டால் நம்ம நான் என்னத்தை வாங்கியிருக்கிறேன், நான் அவர்கிட்ட அந்த எண்ணத்தை வாங்கியிருக்கிறேன். ஆனால் நீங்களும் நானும் அந்த மணவாளனும் அந்த மணவாட்டியும் அந்த திருமண பந்தங்களிலே என்னை இழுத்து கொள்ளும் என்று அந்த பெண்மணியானவள் சொல்வதை நாம் பார்க்க முடியும். என்னை இழுத்து கொள்ளும், நான் உமக்கு பின்னே ஓடி வருவோம். அவர் நம்மளை இழுக்கலன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவர் இழுத்தார் இல்லையா? இயேசு கிறிஸ்து ஊழிய பாதையில் இழுத்தார் இல்லையா? அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது
அவங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம், 165வது பக்கம். நம்ம எல்லாருமே அதை திருப்பிக் கொள்ளுவோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்று. படிப்பு அறிவு இல்லை, அந்த அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவு எங்கிருந்து உண்டாகிறது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மாத்திரமல்ல. இந்த ஞானம், இந்த அறிவு, இந்த புத்தி, இந்த விவேகம், இந்த 4 காரியத்தை நம்ம பயன்படுத்தணும். இந்த 4 எங்கே இருக்குது என்றால் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே நமக்கு காண்பித்திருக்கிறார். அது எங்கிருந்து இருக்கிறது என்றால் தேவனிடத்தில் இருக்கிறது. இப்போ ஞானத்தை எப்படி பயன்படுத்தணும், அறிவை எப்படி பயன்படுத்தணும், விவேகத்தை எப்படி பயன்படுத்தணும், புத்தியை எப்படி பயன்படுத்தணும், அப்போ ஒரு குடும்பத்தில் எப்படி பயன்படுத்துகிறோம், ஒரு வேலை செய்கிற ஸ்தலத்தில் எப்படி பயன்படுத்துகிறோம், இந்த சமுதாயத்தில் எப்படி பயன்படுத்துகிறோம், ஒரு அதிகாரிகள் கிட்ட போனால் அங்கே எப்படி பயன்படுத்துகிறோம். நீங்கள் அங்கே போய் என்ன செய்ய முடியாது, வீராப்புக்கெல்லாம் நடந்துக்க முடியாது. எந்தெந்த இடத்துல விவேகத்தையும் புத்தியையும் ஞானத்தையும் அறிவையும் நம்ம பயன்படுத்தணும், அந்தந்த இடத்துல அதை நம்ம பயன்படுத்த வேண்டும். பேதுரும் யோவானும் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்றால் இயேசு அழைத்தார் இல்லையா, அந்த ஊழியத்திலே அதை இருந்தார்கள் இல்லையா, அவர் சொன்னதெல்லாம் கேட்டாங்க இல்லையா. அவர் போனதுக்கு அப்புறம் இப்பொழுது இவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். நீங்கள் யாரோடு கூட இருக்கணும்? நீங்கள் படிக்கிற இந்த உலக ஞானத்தை காட்டிலும் இந்த ஆவிக்குரிய வார்த்தைகளை அதை அதிகமாக படிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அப்படி எடுத்து விரித்து படிச்சுட்டு சனிக்கிழமையா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டல்ல, அதை தியானம் செய்து நம்முடைய ஆவிக்குரிய இதில் ஒப்பிட்டு பார்த்து எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது. ஐயோ, நான் இனி கோவப்படக்கூடாது, நான் ரொம்ப அறிவு கட்டத்தனமாக நடந்துட்டேன், இனி அறிவு கட்டத்தனம் நடக்கக்கூடாது. ஒரு மனைவி கிட்ட நான் இப்படி தான் நடக்கணும், ஒரு பிள்ளைங்க கிட்ட இப்படி தான் நடக்கணும், ஒரு கணவன் கிட்ட இப்படி தான் நடக்கணும், நான் எல்லார்கிட்டையும் இப்படி தான் நடக்கணும், இந்த சமுதாயத்தில் இப்படி தான் நடக்கணும், என்னுடைய சபையில் நான் இப்படி தான் நடக்கணும். அந்த அறிவு, அந்த ஞானம் எங்கே வர வேண்டும் என்றால் இதை ஒப்பிட்டு பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டும், வளர்த்தி கொள்ள வேண்டும். என்னை இழுத்துக்கொள்ளும், என்ன செய்ய வேண்டும் என்றால் என்னை இழுத்துக்கொள்ளும் என்று அந்த பெண்மணி எப்படி அந்த சாலமோனை பார்த்து சொல்வதை நாம் பார்க்கும். என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். அவர் நம்மை அழைக்கவில்லை என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் உணர்வோம். உலக படிப்பை எத்தனையோ பிள்ளைகள் அறிந்திருந்தும் ஆனால் அந்த ஆவிக்குரிய வார்த்தைகளையும் அறியாதிருக்கிற எத்தனை ஜனங்கள் உண்டு. ஒன்றான மெய் தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே. அந்த புத்தி இருக்குதா, அந்த ஞானம் இருக்கிறதா, அந்த விவேகம் இருக்கிறதா, அதை நீ அறிஞ்சிருக்கிறியா? தெரியலையே நிறைய பேருக்கு. எத்தனை அதிகாரங்கள், எத்தனை வல்லமைகள், எத்தனை நான் எவ்வளோ பிரஸ்தாபங்கள் அப்படின்னு பிரபலப்படுத்துகிற இடத்துல தேவனை பற்றியும் தெரியல, இயேசு பற்றியும் தெரியல, பரிசுத்த ஆவியானவரை பற்றியும் தெரியல. ஆனால் நாம் இதை அறிந்து கொள்ளுவதே நித்திய ஜீவன் என்று சொல்லியிருக்கிறதை நாம் வேதாகமத்திலே அந்த படிப்பே அறிவில்லாத அந்த யோவான் அந்த புத்தகத்தில் நம்ம படிக்க முடியும். அவங்க தானே சொல்கிறாங்க. 17ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், யோவான் 17:3 சொல்லும் பொழுது ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ படிப்பு அறிவு இல்லை, ஆனால் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நமக்கு அதை வெளிப்படுத்திருக்க. நான் ஒரு பக்கம் படிச்சிருக்கிறேன், அதுக்கு ஸ்தோத்திரம். நான் படித்ததுனால இந்த வேலையை தந்திருக்கிறார், அதை நான் எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதே நேரத்திலே நான் இந்த வேத வார்த்தைகளை அதிகமாக படிக்கும் பொழுது அது எனக்கு நன்மையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. என்னை இழுத்துக்கொள்ளும். அவர் முதலாவது நம்மை அழைக்கிறார். அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வாக்கியத்தில் படிக்கும் பொழுது, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். போதுமானது. என் நேசர் என்னுடையவர்.
அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு மட்டும்தான். அதை சபை நினைக்க வேண்டும், மணவாட்டியாகிய சபை நினைக்க வேண்டும். என் கணவன் எனக்கு மட்டும்தான், என் மனைவி எனக்கு மட்டும்தான் என்கிற அந்த எண்ணம் இருக்க வேண்டும். பார்க்கறதெல்லாம் பேசுறதெல்லாம் என்ன ஆயிடக்கூடாது, தப்பான அந்த எண்ணங்கள் உண்டாக விடக்கூடாது. சொந்தம் பாராட்ட வேண்டும். சபையை அவர் என்ன செய்கிறார் என்றால் போஷித்து காப்பாற்றுகிறார். சபையை அவர் மிகவும் நேசிக்கிறார். சபையாகிய மணவாட்டியை அவர் மிகவும் நேசிக்கிறார். இது என்னுடைய சொந்தம். அவர் எப்படி சொந்தம் என்று பாராட்டுகிறார் என்றால் தனது இரத்தத்தை சிந்தி, தனது இரத்தத்தை சிந்தி. எப்படி ஒரு கணவன் மனைவிக்குள்ளாக அந்த திருமண உறவு எதை சிந்துகிறான்? அப்ப வேர்வை சிந்தி. அப்ப ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு அந்த இரத்த சம்பந்தங்கள் எவ்வளவு ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது. அப்ப என்னுடைய சொந்தம் அப்படின்னு பாராட்டுகிற அந்த விஷயம் இருக்கிறதே. பார்க்கறதெல்லாம் கணவன் ஆயிட முடியுமா? பார்க்கறதெல்லாம் மனைவி ஆயிட முடியுமா? சில சினிமாக்காரங்களாம் பார்ப்பீங்க, சில நடிகர் நடிகைகளாம் நீங்கள் பார்ப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த நடிகர், கொஞ்ச நாளைக்கு அந்த நடிகை. அல்ல, அது உலக ரீதி. அதை தூக்கி நம்ம குப்பையில் போடும். இயேசு கிறிஸ்துவினுடைய மணவாளன், இயேசு கிறிஸ்துவினுடைய ஆத்ம புருஷன், நான் அவருடையவள் என்ற உரிமையை நாம் பாராட்ட வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை ஏன் அப்படி நமக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஏன் நம்ம சொந்தம் பாராட்டுகிறோம் அந்த இயேசு கிறிஸ்துவை, அந்த மணவாளனை? ஏனென்றால் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து அவருடைய அந்த தியாகத்தை பார்க்கலாமா? அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கலாமா? ஆனபடினாலே முன்னே மாமிசத்தின்படி புறஜாதியராய் இருந்து மாம்சத்திலே கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களாலே விருத்த சேதனம் இல்லாத எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேல் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர், நம்பிக்கை இல்லாதவர்கள், இவ்வுலகத்திலே தேவன் அற்றவங்களாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சபிமானீர்கள். எப்படினால் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாகி நின்ற பிரிவினை நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவினாலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அந்த சபை எப்படி மணவாளன் அந்த மணவாட்டியை நேசிப்பது போல, அப்போ அந்த மணவாட்டியாய் இருக்கிறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி அவன் யாருன்னு தெரியாது, அவ யாருன்னு தெரியாது, இதெல்லாம் நீங்கள் தேடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா அம்மா இருக்கிறாங்க, உங்களுக்கு பார்த்து என்ன செய்வாங்க? சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்றால் சரியான ஒரு ஒழுக்கத்தை வைத்திருக்கிறார். முன்னாடி அங்கே வேதாகமத்திலே இதில் ஒரு கணவன் மனைவி வைத்து பாருங்கள். அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்கள், நீ புருஷன் இல்லாமல் இருந்த இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பா, அங்கே எங்கே இருக்குது அதனுடைய ஆசீர்வாதங்கள்? வாக்குத்தத்தத்தினுடைய உடன்படிக்கைக்கு நீங்கள் அந்நியராக இருந்தீங்க, நீங்கள் உடன்படிக்கை பண்ணலை, நீங்கள் அந்த உடன்படிக்கைக்கு அந்நியர், நீங்கள் நம்பிக்கை இல்லாதவங்க. இவங்க வேது நம்பிக்கை வைக்கலாமா? நீங்கள் தேவனற்று இருந்தீங்க. இப்போ கணவன் மனைவியோடு ஒப்பிட்டு பாருங்க. இப்போ அதை சேரும் பொழுது அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன்படிக்கைக்குரியவர்களாக ஆறீங்க, நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக ஆறீங்க, நீங்கள் தேவனுக்குரியவர்களாய் மாறுறீங்க. அவரே சமாதானக்காரரா அவர் நமக்காக மாறி எதெல்லாம் அந்த நடுச்சுவர் அந்த பகை இருக்கிறதோ அதெல்லாவற்றையும் அவர் ஒழிக்கிறாரு, அதை அழிக்கிறாரு. இப்பொழுது யாராக இருக்கிறார் என்றால் இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக இப்படியாக அவர் என்ன செய்தார் என்றால் ஒப்புரவாக்கினார். சொந்தம் பாராட்டுகிற இயேசு கிறிஸ்து. அறியாத காலத்தில் நம்ம இப்படி வாழ்க்கை வாழ்ந்தோமே, இப்பொழுது கணவன் மனைவியாகி நாம் இப்படி தான் வாழணும். நம்ம ஊரெல்லாம் என்ன செஞ்சக்கூடாது? காரி துப்புக்க கூடாது, சண்டை போட்டுக்க கூடாது, கலகம் பண்ணக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் பார்க்கிறது, நம்முடைய சந்ததி பார்க்கிறது. நான் எந்த இடத்துல விட்டு கொடுக்கணும், நான் இன்னும் என்னுடைய சபையில் நான் எப்படி போய் நிற்கணும், நான் இங்கே எப்படி இருக்க வேண்டும், என் குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும், என் சமுதாயத்தில் நான் எப்படி இருக்க வேண்டும். சொந்தம் பாராட்டுகிற இயேசு கிறிஸ்து நம்முடைய மணவாளன் இப்படி காரி துப்புறவராக இருந்தால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனா
அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இயேசு கிறிஸ்து நம்ம அந்த வார்த்தையை கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? அவளா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாம் அப்படி இருப்போம் என்றால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அன்பை எப்படி காட்டுகிறார்? என்னை இழுத்து கொள்ளும், நான் உமக்கு பின்னே ஓடி வருவேன். அவர் நம்மளை அழைக்கிறார். சொந்தம் பாராட்ட வேண்டும். மணவாளனை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பற்றி கொள்ள வேண்டும். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் நாம் இவ்விதமாய் படிக்கும் பொழுது, உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 4வது வசனங்களில் படிக்கும் பொழுது, நான் அவர்களை விட்டு கொஞ்சம் தூரம் கடந்து போன உடனே என் ஆத்துமா நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையின் இடத்திலும் கொண்டு வந்து வீடு மட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் வெளிப்படுத்தலே, நான் வருமளவும் உனக்குள்ளதை நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் பற்றி கொள்ள வேண்டும். நான் வருகிற வரைக்கும், நான் எவ்வளவு தொலைவு போனாலும், நான் எந்த இடத்துக்கு போனாலும் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் வருமளவும் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஒரு மனைவி அப்படியாக இருக்க வேண்டும், ஒரு கணவனும் அப்படித்தான் இருக்க வேண்டும். பேதுரு கேள்வி கேட்கிறார் அல்லவா, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நான் எல்லாத்தையும் வித்துட்டு வந்தனே, எனக்கு என்னத்தை கிடைச்சது? இந்த உலக சிந்தைகள், இந்த உலக பேச்சு, இந்த உலக செயல்பாடுகளெல்லாம் இயேசுவின் நாமத்தாலே ஜெயித்து அந்த மணவாளனை இறுக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பற்றி கொள்ள வேண்டும். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் என்ன இல்லை என்றால் பழுதொன்று இல்லையே. இந்த உன்னத பாட்டிலே 8 பிரியமே ரூபவதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் காரியமாக நாம் அதை வேதாகமத்திலிருந்து படிப்போம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், என் பிரியமே நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்களாக இருக்கிறது. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம், என் நேசர் என்னோடு பேசி என் பிரியமே என் ரூபவதி எழுந்து வா என்று நாம் பார்க்கிறோம். 13வது வசனம், அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்தது, வாசனையும் பருமளிக்கிறது, என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா என்று நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து 4வது அதிகாரம் 1 வசனத்திலே, நீ ரூபவதி, என் பிரியமே நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன்னுடைய கண்கள் புறா கண்களாயிருக்கிறது, உன் கூந்தல் கிளையாத்து மலையிலே தலைமையும் வெள்ளாட்டு மந்தையும் போல் இருக்கிறது என்று நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பமானவள் என்று நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் பார்க்கும் பொழுது, என் பிரியமே என் ரூபவதி. இன்றைக்கு தலைப்பின் கீழாக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், என் பிரியமே நீ ரூபவதி, என் அன்பானவளே, என் அன்பானவனே நீ எவ்வளவு அழகாய் இருக்கிறாய். நம் எதிலே அழகாய் இருக்கிறோம். உன்னத பாட்டு அதனுடைய 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 5:6 படிக்கும் பொழுது, உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 5:6, எருசலேமின் குமார்த்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலோமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன், நான் கருப்பாயிருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். வெயில் என் மேலே பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என் மேலே கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. நான் ரொம்ப கருப்பாக இருக்கிறேன். அவங்க சொல்கிறார், நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள், நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். யாத்திராகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது, அந்த பரிசுத்த ஸ்தலம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், அதனுடைய உட்பிரகாரம் தகுசு தோலினாலே மூடப்பட வேண்டும். அந்த தகுசு தோல் எங்கே இருக்கிறது என்றால், வேதாகமத்தில் நம்ம படிக்கும் பொழுது, அது கடலிலிருந்து ஒரு அந்த பிராணி அதை எடுத்து அதை என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த பரிசுத்த ஸ்தலத்தை மூட வேண்டும், தகுசு தோலினாலே மூட வேண்டும். நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன். உட்புறம் எப்படி இருக்கிறது? உட்புறம் எப்படி இருக்கிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்திலே உட்புறம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சுத்தமாக இருக்க வேண்டும். சில கல்லறைகள் மேலே மாத்திரம் எப்படி இருக்கிறது? வெள்ளையாக இருக்குது. உள்ளே எப்படி இருக்கிறது? நாத்தம் இருக்கிறது, பிணம் இருக்கிறது. நாம் இங்கே எப்படி இருக்க வேண்டும்?
கருப்பாக இருந்தாலும் நம்முடைய உட்புறம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதில் தேவன் வாசம் செய்கிறார். அதில் இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே வாசம் செய்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 25, 26 நாம் படிக்கும் பொழுது உட்புறத்தை முதலாவது நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் சுத்தமாக்கு, நான் கருப்பாயிருந்தாலும் அழகாக இருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் கருப்பாயிருந்தாலும் அழகாக இருக்கிறேன். நீங்கள் மாமிசமாய் பார்க்காமல் நான் ஆவிக்குரிய ரீதியாய் பார்க்க வேண்டும். நான் பாவத்தில் இருந்தேன், நான் அந்தகாரமான இருளில் இருந்தேன். அவருடைய ஒளி, அவருடைய வல்லமை, அவருடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய சிநேகம் என் மேலே பட்டதனாலே நான் இப்பொழுது யாராக இருக்கிறேன் என்றால் அழகாக இருக்கிறேன். அழகாக இருக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணுவதிலே அழகாக இருக்க வேண்டும். உங்களுடைய விசுவாசத்திலே அழகாக இருக்க வேண்டும். உங்களுடைய நம்பிக்கையிலே அழகாக இருக்க வேண்டும். நீங்கள் பண்ணுகிற வேத தியானத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்றால் அழகாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டிய தொழுகையிலே எப்படி இருக்க வேண்டும் என்றால் அழகாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்கிற ஊழியத்தை அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அழகாக இருக்க வேண்டும். இந்த அழகுக்காக நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம், ஆனால் இந்த அழகு அல்ல. இந்த அழகு என்ன செய்யும்? மறைந்துபடி. இப்போ நான் அழகாக இல்லை, நான் அசிங்கமாக இருக்கிறேன். முன்னாடி கண்ணுக்கு எப்படி இருந்தேன்? மானே தேனேன்னு இருந்தேன். இப்போ எப்படி இருக்கிறேன்? மூஞ்சாது என்னைக்கும் மூஞ்ச பார்த்தானோ அப்படி தானே சொல்லுவோம். மூஞ்சின்னு சொல்லுவீங்க இல்லையா? முகமா என்னைக்கு வந்தியோ தரித்திரம் பிடிச்சிக்கிச்சு அப்படின்லாம் இல்லையா? எத்தனை அந்த அன்பு! இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்கிறார். நான் உன்னை எதில் இந்த திறமை எடுத்தேன்? உளையான சேற்றிலிருந்து உங்களையும் என்னையும் எடுத்திருக்கிறார். பாவத்தில் கடந்தோம், பாரம்பரியத்தில் கடந்தோம், மோசமான பிசாசுனுடைய பிடியிலே கடந்தோம். அவர் என்னை அழைத்தார், அவர் என்னை இழுத்தார். இழுக்கப்பட்டது எதற்காக? என்னுடைய நேசரை நான் இறுக பற்றி கொள்ள வேண்டும். அந்த நேசர் வேறு யாருக்கும் கிடையாது, அவர் எனக்கு மட்டும்தான். நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் எப்படி என்னை அழகு வைத்து என்னை பார்க்கிறார். உங்களையும் என்னையும் நம்ம பார்க்கிறார். அவர் என்னை இவ்வளோ நேசிக்கிறாரே. அப்போ அவர் இவ்வளோ நேசிக்கிறார்னா நீங்கள் உங்கள் கணவனை எவ்வளவு நேசிக்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் மனைவியை எவ்வளவு நேசிக்கிறீர்கள்? நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை எப்படி நேசிக்கிறீங்க? நீங்கள் உங்கள் சபை எவ்வளோ நேசிக்கிறீங்க? இவ்வளோ சொல்லிட்டு திரும்ப வந்து தகப்பனே இவ்வளோ சண்டை, அவ்வளோ போராட்டம், அவ்வளவு உபத்திரவம், நிற்க முடியாது, எங்கேயாவது ஓடிடுறேன், நான் செத்து போயிடுறேன், தூக்கு மாட்டிக்கிறேன், விஷம் குடிச்சிடறேன், டைவர்ஸ் பண்ணிடுறேன், விட்டுட்டு ஓடுறேன்னு சொன்னால் அந்த மணவாளன் நம்ம இடத்துல சொல்லியிருந்தால் எப்படிப்பட்டதாக இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லவா? அந்த மணவாளன் அப்படிப்பட்ட வார்த்தையை உபயோகப்படுத்துவதில்லை. அவர் சொல்கிறார், என் பிரியமே நீ பூரண ரூபவதி. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம படிக்கும் பொழுது, என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னிடத்தில் என்ன இல்லை என்றால் பழுது ஒன்றும் இல்லை. உங்கள்கிட்ட என்ன இல்லை? வண்டி நல்லா ஓடிட்டே இருந்தது, டக்குன்னு நின்றுடுச்சு. எப்படி இருக்கும்? நல்லா தான் இருந்தோம். என்னென்ன ஆச்சு தெரியல இவளுக்கு, இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போலாம் இவன் தான், இவன் மரியாதை இல்லை இல்லையா? மணவாளன் கூட அப்படி தான் நம்மளை சொல்லுவார் இல்லையா? நம்முடைய மணவாளன் இவன் அப்படின்னு நான் சொல்லுவார், என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லையே. ஒரு வாகனம் பழுதடைந்தால், ஒரு குடும்பம் பழுதடைந்தால் எப்படி இருக்கும்? ஒரு சபை பழுதடைந்தால், ஒரு ஆத்துமாவை உன் வீட்டு எதிர்க்க இருக்குது, அதை கொண்டு வந்து உன்னால் சேர்க்க முடியல, பழுதடைந்தால் எப்படி இருக்கும்? அது கொஞ்சம் யோசிக்க பார்க்க வேண்டாமா? நம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கெட்டு போயிடாமல், பழுதடைந்துடாமல் அந்த மணவாளன் இயேசு சொல்கிறார், என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லையே. ஜபம், ஆவிக்குரிய வாழ்வு, ஊழியம் இன்றைக்கி பல இடங்களில் பழுதடைந்து போயிருக்கிறது. சொல்ல வேண்டியதாயிடுச்சு. விசுவாசம் பழுதடைந்து போயிருக்கிறது. வீட்டிலலாம் குடும்ப ஜபம்லாம் இல்லை, ஊழியம்லாம் இல்லை, செய்யறதே இல்லை, பழுதடைந்து போய் கிடக்கிறது. துணி துவச்சியா, பாத்திரம் கழுவினியா, அதை செஞ்சியா, இது செஞ்சியா, இங்கே வந்து நம்ம எல்லாருமே அமர்ந்துருக்கிறோம். இது அப்படியே பழுதடைந்து எல்லாம் மூளைக்கு மூளைக்கு அங்கங்கே அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? வந்து நீட்டாக இருக்குமா?
அப்போ இதை பார்க்குறோம் இல்லையா? என் சபையில் இருக்க தெய்வ பிள்ளைகள், அதே நேரத்தில் என் குடும்பத்தில் உள்ளவைகள் எப்படி இருக்க வேண்டும்? பழுதடைந்தால் நல்லா இருக்குமா? ஒருத்தர் கெட்டு போயிருக்கிறாங்க, அந்த இடத்துக்கு போகாமல் இருந்தால் எப்படி இருக்கிறோம்? வியாதிப்பட்டு இருக்கிறாங்க, சுகவீனத்தில் இருக்கிறாங்க, பலவீனத்தில் இருக்கிறாங்க, பிரச்சனையில் இருக்கிறாங்க, அவங்களை மீட்டெடுக்க வேண்டாமா? பழுதடைந்து போயிருக்கிறதே, என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றுமில்லை என்று நாம் பார்க்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26-27 பார்க்கும் பொழுது சபையானது, மணவாட்டியானவள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார் என்றால், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26-27 நாம் படிக்கும் பொழுது, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுகினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன்பு நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தாரு? மணவாளன் இயேசு கிறிஸ்து பாவத்தை செஞ்சுட்டு, அக்கிரமத்தை செஞ்சுட்டு, பழுதடைந்து நாசம் அடைந்து கெட்டு போய் இருக்கக்கூடியதற்காக அல்ல. நான் எதுக்காக ஒப்பு கொடுத்தேன் என்றால், கரை திரை முதலற்றவைகள் ஒன்றுமில்லாமல் அது பரிசுத்தமும் அது பிழையற்றதுமான சபையாக தமக்கு முன்பதற்கு நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அதனால தான் இயேசு சொல்கிறார், என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுது ஒன்றுமில்லையே. என் பிரியமே, நீ ரூபவதி, நீ எழுந்து வா. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய வார்த்தையை! இயேசு எந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறார், பிதாவாகிய தேவன் எந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறார். தொடர்ந்து வேதாகமத்தில் வாசிக்கிறோம். வேதாகமத்தில் நம்ம படிக்கும் பொழுது அவர் நம்ம என்ன சொல்கிறார் என்றால், ஒரு 3 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, என் சகோதரியே, என்னுடைய மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீருற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். என் சகோதரியே, அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? தான் நேசிக்கிற மனைவி என்னன்னு சொல்லுவோம்? என் தங்கச்சியே, என் அக்காவே அப்படின்னு சொல்ல முடியும்? இது ஒரு ஆவிக்குரிய புத்தகம். இயேசு கிறிஸ்து நமக்கு அதான் சொன்னார். அவர் யார் என்றால் முதற் சகோதரர். அதனால தான் நம்ம இயேசு அப்பான்னு சொல்றது இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்கு கர்த்தர், இயேசு கிறிஸ்து நமக்கு ஆண்டவர், இயேசு கிறிஸ்து நமது சிநேகிதர், இயேசு கிறிஸ்து நம்முடைய முதற் சகோதரர். அப்பேற்பட்ட அவர் அங்கு நாம் பார்க்கும் பொழுது, என் சகோதரியே, என்னுடைய மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். எவ்வளோ பெரிய ஒரு காரியம்! 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே என்ன படிக்கிறோம்? 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1 வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 வசனம். என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கீங்க. பவுல் சொல்றார், இவர் அப்பான்னு ஆகிட்டார்னா தப்பாயிடும். வீட்டில் கூப்பிட்டுக்குங்க, உங்கள் புருஷனை அண்ணனு கூப்பிட்டுக்குங்க, நீங்கள் அப்பான்னு கூப்பிட்டுக்குங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு ஆவிக்குரியவர். இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை நாம் மாற்ற வேண்டாம். சொன்னால் இப்போ என்ன பிரச்சனை? சொல்ல வேண்டாம். அங்கே சொல்லியிருந்தால் சொல்லுங்களேன், அங்கே தான் சொல்லலையே, நீங்கள் ஏன் எக்ஸ்ட்ரா இது பண்ணிக்கணும்? நீங்கள் மாமிசத்துக்குரியவர்கள் அல்ல. இயேசு சொன்னார், நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் உலகத்தான் அல்லாதது போல நீங்கள் உலகத்திற்குரியவர்கள் அல்ல என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறது நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறார் என்றால், ஒரே புருஷனுக்காக, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷன். அவருடைய மனைவி யாராக இருக்கிறாள் என்றால், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தலுக்கு வாங்க, எல்லாருமே திருப்பிக் கொள்ளுங்கள். 21ஆம் அதிகாரம் 2வது வசனம்.
யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய புதிய நகரத்தையும் தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. 9வது வசனம். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். எல்லா மனைவி ஆயிடாது. அவருக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி தான். உன்னத பாட்டு ஒருவனுக்கு ஒருத்தி தான். அதில் எந்த மாற்றம் இல்லை. மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு மனைவி அல்ல, கணவன் இருக்கும்போது இன்னொரு கணவர் அல்ல, ஒருவனுக்கு ஒருத்தி தான். அதில் எந்த பாகுபாடும் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நீங்க வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவிகள் அல்ல, மனைவியாகிய மணவாட்டியை நான் என்ன செய்கிறேன், உனக்கு காண்பிக்கிறேன். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். பின்னும் 7வது வசனத்திலிருந்து, நாம் சந்தோஷப்பட்டு என்ன செய்வோம் என்றால் களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால். அவருடைய மனைவிகள் அல்ல, அவருக்கு என்னதென்றால் மனைவி. அப்படியே இந்த பகுதி இங்கே வச்சுக்கோங்க. சாலமோனுக்கு எத்தனை மனைவி என்பது நமக்கு நிச்சயமாக தெரியும். அவருக்கு எத்தனை மனைவி? 300 மனைவியும் 700 மறுமனையாட்டிகளும் சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் என்றால் வேதாகமத்தில் படிச்சிருக்கிறோம். 300 மனைவியும் 700 மறுமனையாட்டிகளும். அதே இந்த உன்னத பாட்டு சொல்லும் பொழுது அப்போ அவருக்கு எவ்வளோ இருக்குன்னா 60 மனைவியும் 80 மறுமனையாட்டிகளும் எழுதப்பட்டிருக்கு இந்த உன்னத பாட்டில். அதில் ஒரு வார்த்தை வரும். சரி, இப்போது நம்ம அந்த பகுதிக்கு போக வேண்டாம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து ஒரே மனைவி. என்ன மனைவி? மனைவிகள் அல்ல, மனைவி. அதனால தான் இந்த மனைவியாகிய நாம் யாருடைய பேரை சொல்கிறோன்னா மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து பேர். உங்கள் சபை பேர் என்னன்னு கேட்டால் மணவாளனுடைய பெயரை சொல்கிறோம். அப்போ மணவாளனுடைய பெயர் என்ன? கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் என்னது? மேசியா. மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ராஜாதி ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எனக்கு இருக்கிறது அவருடைய ஒரே கணவன். அந்த கணவன் எனக்காக உயிர் கொடுத்தார், நான் அவருடைய மணவாட்டி. இங்கே தொடர்ந்து வேதாகமத்தில் வாசிக்கிறோம் 8வது 9வது வசனம். சுத்தமும் பிரகாசம் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவன்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அப்போ அதனால தான் வார வாரம் நம்ம பந்தி எடுக்கிறோம், ஜெபம் பண்ணும்போது இப்படி பண்ணுறோம், பாட்டு பாடும்போது இப்படி பாட்டு பாடுறோம், வேதம் வாசிக்கும் போது இப்படி வேதம் வாசிக்கிறோம். நம்ம ஊழியம் செய்யும்போது எல்லாருமே சேர்ந்து செய்யணும். இங்கே பாஸ்டர் ரெவரண்ட் அல்ல, இங்கே குருவையா அல்ல, இங்கே ஃபாதர் அல்ல என்று எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு காரணம் யார் என்றால் அவர் நம்முடைய மணவாளன், நாம் அவருடைய மணவாட்டி. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த மணவாளனுக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு திருமண பந்தத்திலே ஒரு எதிரி ஒருத்தன் இருப்பான். அந்த எதிரி என்ன செய்கிறான் என்றால் உன்னதப்பட்டதுக்கு எல்லாருமே திருப்பிக் கொள்ளுங்கள். அதை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2வது அதிகாரம் 15வது வசனம். ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு சபையாய் இருந்தாலும் சரி, அது சபையாய் அது சமுதாயமாய் இருந்தாலும் சரி, அதில் என்ன இருக்கிறது என்றால் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். திராட்சை தோட்டங்களையும் கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாயிருக்கிறதே. திராட்சை தோட்டம் சபையாக இருக்கிறது. இந்த சபையிலே பூவும் பிஞ்சுகளாக இருக்கிறது. கனி கொடுக்கிற ஒரு இடமாக இந்த இடத்தை உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். இதில் என்ன இருக்கிறது என்றால் நரி இருக்கிறது. என்ன இருக்கிறது? ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் அங்கே எந்த அம்மாவோ வந்துடக்கூடாது, எந்த அப்பாவோ வந்துடக்கூடாது, எந்த மாமனாரோ மாமியாரோ வந்துடக்கூடாது, பிள்ளைகள் கூட உள்ளே வந்துடக்கூடாது. யார் வந்துடக்கூடாது? நீ பிள்ளைகள் நேசிக்கிறிய அது கூட வந்துடக்கூடாது. கணவன் மனைவி தேவன் இணைத்ததை
எந்த மனுஷன் என்ன செய்யக்கூடாது. இன்றைக்கி குடும்பங்கள்லாம் கெட்டு போகிறதற்கு பல குள்ளநரிகள் இருக்கிறது. அதற்கு ஞானம், அறிவு, விவேகம், புத்தி இல்லைன்னா அது நாசமாக போயிடும். அது நம்ம பல பேர் அனுபவித்திருக்கலாம். அப்போ பல குள்ளநரிகள் நம்முடைய குடும்பத்திலேயே வரும், சொல்லுவோம் இல்லையா? அப்போ தான் அவர் நேசிக்கிறார். நிச்சயிக்கப்பட்டிருக்குது. இதுக்கு நடுவில் ஆகுமா ஆகாதோ, கல்யாணம் ஆகுமா ஆகாதோ. நம்முடைய திராட்சை தோட்டங்களை குள்ளநரிகள் என்ன செய்ய வருகிறது? கெடுக்க வருகிறது. என்னுடைய திருமண பந்தங்களை கெடுப்பதற்கு குள்ளநரிகள் வருகிறது. இன்னைக்கு எத்தனை குள்ளநரிகள் இருக்கிறது இல்லையா? இப்போ மாமியார் மருமகள் நம்ம சண்டைகள்லாம் பார்க்குறோம் இல்லையா? என்னைக்கு அவங்க மாமியார் ஆகிறாங்க? அந்த கல்யாணமான அந்த ஒரு நாளில் தான். யாருக்கு? மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணமாகி கொடுத்த அந்த ஒரு நாளில் அவங்களுக்கு என்ன வந்துடுது? அன்றைக்கி தான் மாமியார், அன்றைக்கி தான் மருமகள் என்ன வருகிறது? பாக்கியம் வருது. அந்த ஒரு நாளில் இவங்க யாராயிடுவாங்க? மாமியார்கள் எல்லாம் நான் சொல்கிறத தான் கேட்கணும், நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ செய்யணும். ஒரு நாளில். இத்தனை நாளாக உனக்கு யாராக இருந்தார்? மகனாக இருந்தார், மகளாக இருந்தால். இத்தனை நாளாக நான் யாராக இருந்தேன்? பெற்றோருக்கு பிள்ளையாக இருந்தேன். ஆனால் திருமணம் வந்ததுக்கு அப்புறம் அங்கே ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அந்த பதத்தை அந்த உன்னதப்பட்டு அவ்வளோ அழகாக வலியுறுத்துகிறது. பிள்ளைகளோ, தாய் தகப்பனோ, சொந்த பந்தமோ, சகோதர சகோதரி. அதனால தான் இயேசு நம்மளை பார்த்து சொன்னார், யாதொருவன் என்னிடத்தில் வந்து தகப்பனையாவது, தாயாவது, சகோதரனாவது, சகோதரியாவது, கணவனாவது, மனைவியாவது தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு யாராக இருக்க மாட்டான் என்றால் சிஷ்யனாக இருக்க மாட்டான். அதை நாம் உணர்ந்து குடும்ப வாழ்விலே நம் பயபக்தியோடு கூட கொண்டு செல்ல வேண்டும். சமுதாயத்தில் எல்லா மக்களும் நம்ம பார்க்குது, எதிர் வீடு, பக்கத்து வீடு எல்லாரும் பார்க்குறது. ஏன் நம்மளால் அழைக்க முடியல? ஏன் கூப்பிட முடியல? எந்த நேரம் ஓயாமல் என்ன இருக்கிறது? என் பிரியமே, என் பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லையே, நீ எழுந்து வா என்று வேதாகமத்தில் நாம் பாடுகிறோம். இன்றைக்கு நம்முடைய அந்த ஆவிக்குரிய ரட்சிப்பு, நமக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீங்கள் தொடர்ந்து வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா, என் வஸ்திரத்தை நான் கழற்றி போட்டேன் என்று உன்னத பாட்டிலே வருகிறது. இன்றைக்கி பல பேர் நீதியின் சால்வை, ரட்சிப்பின் வஸ்திரத்தெல்லாம் களைந்து போட்டு தேவனை விழித்திருக்கிறதான ஜனங்கள் இன்றைக்கு ஏராளம் உண்டு. நாகமானுக்கு குஷ்டரோகம் இருக்கிறது. அவன் கிழித்து கொண்டான், வஸ்திரத்தை அப்படியே கிழித்து கொள்ளுகிறான். குஷ்டரோகம் போகுமானா போகாது. இன்றைக்கி பல பேருடைய கோபம், பல பேருடைய எரிச்சல், பல பேருடைய அகங்காரம், பல பேருடைய அந்த பண மோகங்கள், இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளாக வரக்கூடிய அந்த பிணக்குகள், அந்த அழுக்குகள், அந்த அசுத்தங்கள், அந்த இச்சைகள் யாரெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்களோ, டிவியை பார்த்து கற்றுக்கொள்ளுகிறது, சமுதாயத்தை பார்த்து சொல்லி கற்றுக்கொள்ளுகிறது, யாரெல்லாம் சொல்லி விதைக்கிறார்களோ அந்த குள்ள நரிகளெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய சபையை விட்டு நிற்க வேண்டும், குடும்பத்தை விட்டு நிற்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுகிறார், ஏரோதின் இடத்திலே அந்த நரிக்கு போய் சொல்லுன்றார். இயேசு சொல்லுகிறார், அந்த நரிக்கு போய் என்ன செய், அந்த நரிக்கு போய் சொல்லு அப்படின்றார் இயேசு கிறிஸ்து. இஸ்ரவேலிலே சபை எப்படி நரிகள், அந்த நரிகள் சில வஞ்சகங்கள் இருக்கிறது, சில கலகங்கள் இருக்கிறது, சில எரிச்சல்கள் இருக்கிறது. இதெல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த சபை தேவனுடையது, இந்த சபை இயேசு கிறிஸ்துனுடையது. மணவாட்டியாகி நீங்களும் நானும் குள்ளநரிக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கிறோமா? அந்த குள்ளநரி பிசாசாக இருக்கிறது. நம்முடைய எண்ணங்களுக்கு எதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறோம்? குடும்பத்தில் எத்தனை குள்ளநரிகளை உள்ளே கொண்டு வந்து வைத்திருக்கிறோம்? அதை நண்பர்களாக எத்தனை பேர் வைத்திருக்கிறோம்? எத்தனை உறவுகளை முன்னே கொண்டு வந்து நீங்க தான் சொல்லி எத்தனை குள்ளநரிகளை கொண்டு வந்து வைத்திருக்கிறோம்? கெடுக்கக்கூடிய திருமண பந்தங்களை கெடுக்கக்கூடிய, திருமண வாழ்க்கை முறிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒரு குள்ளநெறியாக, மாமியார் மாமனார் எத்தனை குள்ளநரிகள் இருந்து கொண்டிருக்கிறது, எத்தனை பெற்றோர்கள் குள்ளநரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, சபையிலும் குள்ளநரிகள் இருக்கக்கூடும். ஜாக்கிரதையாக இருங்கள். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் யாவரையும் எழுந்தென்று ஒரு பாடலை ஒன்று பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா என்ற பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தும்.
மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம்தானா? மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம்தானா? என் பிரியமே நீருபவதே, எழுந்து வா நேசரை சந்திக்கவே. என் பிரியமே நேருபவதே, எழுந்து வா என் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம்தானா? மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம்தானா? குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே, காட்டுப்புறா சத்தம் நம் தேசம் நிறையுதே. குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே, காட்டுப்புறா சத்தம் நம் தேசம் நிறையுதே. அத்திமரம் காய் காய்க்க காலம் வந்ததே, அத்திமரம் காய் காய்க்க காலம் வந்ததே. திராட்சை கொடி பூ பூத்து வாசம் பெறுகிறதே, திராட்சை கொடி பூ பூத்து வாசம் பெறுகிறதே. என் பிரியமே நீருபவதே, எழுந்து வா என் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே நீருபவதே, எழுந்து வா என் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம்தானா? மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம்தானா? சாரோனின் போஜனம் கர்த்தரேசு, பள்ளத்தாக்கிலே நம் பரமன் இயேசு. சாரோனின் போஜனம் கர்த்தரேசு, பள்ளத்தாக்கிலே நம் பரமன் இயேசு. தாகம் தீர்க்கும் ஜீவநதி கர்த்தரேசு, தாகம் தீர்க்கும் ஜீவநதி கர்த்தரேசு. பாவம் போக்கும் பரிகாரி பரமன் இயேசு, பாவம் போக்கும் பரிகாரி பரமன் இயேசு. என் பிரியமே நீருபவதே, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே நீருபவதே, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம்தானா? மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே,